அனைவருக்கும் வணக்கங்க. புதுவையிலிருந்து ஐயன்னார் ஆஸ்ட்ரோ உங்களுடன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூகொண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு. அதாவது நம்ம விநாயகப் பெருமானை வணங்கி வழிபட்டால் 9 கிரகங்களும் நமக்கு விநாயகப் பெருமானுக்கு கட்டுப்பட்டது. அதனால் நாம் விநாயகப் பெருமானை வணங்கி வழிபட்டால் அத்தனை கிரகங்களும் நமக்கு சாதகமாக செயல்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னொரு பாடல் சொல்கிறது, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் அப்படின்னு. நமக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருந்தால் நமக்கு இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள், அசுப பலன்கள் சற்று விலகும் குறையும் என்று நம்பப்படுகிறது. இதன் அடிப்படையில் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற உள்ள சனி பகவான் பெயர்ச்சியின் போது 6 கிரகங்கள் மீன ராசியில் ஒன்று கூடுதுங்க. 6 கிரகங்கள், சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்று சேர்கிறது மீனராசியில். இது 57 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை இது இப்படி நடைபெறுகிறது. இதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனி தாக்கமுள்ள அந்த ராசிக்காரர்கள், அதாவது அவங்க யார் யாருன்னு கேட்டால் மீனம், மேஷம், கும்பம், சிம்மம், கன்னி, தனுசு ஆகிய 6 ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய பாத்தியம் உடையவர்களாக கருதப்படுது. அதனால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அசுப பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி 5 ராசிக்காரர்கள் ரிஷபம், மிதுனம், கடகம், விருட்சகம், மகரம், இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் இந்த 6 கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் சேருவதால் நல்ல சுப பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இது எதன் அடிப்படையில் கூறப்படுகிறதுன்னா, ராவணேஸ்வரன் இருந்தார் இல்லைங்களா, ராவணேஸ்வரன் அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் அவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய காலங்கள் வருது. அப்படி அந்த குழந்தை நல்ல யோகக்காரனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணேஸ்வரன் விருப்பப்படுறாரு. இந்த ராவணேஸ்வரன் தன்னுடைய விருப்பத்தை போய் தன்னுடைய குருமார்களிடம் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அந்த குருமார்கள் என்ன சொன்னாங்க, இவருடைய பேச்சை கேட்டு தமாஷா, உன்னுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல எப்போது 9 கிரகங்கள் ஒன்றாக சேருகிறதோ அந்த நேரத்தில் உனக்கு மகன் பிறந்தால் அவன் மிகப்பெரிய யோகக்காரனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராவணன் என்ன பண்ணிட்டான், ராவணனுக்கு எல்லா கிரகங்களும் கட்டுப்படும். அதனால் தன்னுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல 9 கிரகங்களையும் கொண்டு நிறுத்திட்டாருங்க. அப்படி நிறுத்தின காலத்தில் இந்த சனி பகவான் சும்மா இருப்பாரா? அவர் 11ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய வலது காலை தூக்கி 12ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், இந்த 12ஆம் இடத்துல தன்னுடைய வலது காலை தூக்கி வைக்கிறாருங்க. அப்படி வைக்கிற காலத்தில் ராவணேஸ்வரன் எட்ட இருந்து பார்த்துட்டார். பார்த்ததும் ராவணேஸ்வரனுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. உடனே அங்கேருந்து தன்னுடைய வாளை எடுத்து வீசினார். வீசந்தும் சனி பகவானுடைய அந்த வலது கால் முட்டி வரைக்கும் அப்படியே வெட்டிக்கின்னு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அந்த கால் போய் விழுந்துருச்சிங்க. அந்த கால் விழுந்த இடம்தான் மாந்தி என சொல்லப்படுகிறது. இப்போது மாந்தி நம்ம ஜாதகத்திலலாம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக மாந்தி காணப்படாது. கேரளா பக்கம்லாம்னா அந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கினா மாந்தி இருக்கும். இதனால் இந்த மாந்தியை பார்த்தாலே நமக்கு நஷ்டம் கொடுக்கக்கூடியவர் என்ற எண்ணங்கள் தோன்றுகிறது என்பதனால தமிழ்நாட்டில் அந்த மாந்தியை பெரும்பாலும் அதை சுட்டி காட்டுறதில்லை. இப்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கதை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 6 கிரகங்கள் சேருவதன் மூலம் ரிஷபம், மிதுனம், கடகம், விருட்சகம், மகரம் ஆகிய 5 ராசிகளுக்கு என்னென்ன நல்ல பலன் கிடைக்கும்னா, தொழில் நல்ல முறையில் அமைந்து சிறப்பாக தொழில் அமையும். இதனால் வருவாய் திருப்தியை கொடுக்கும்.
நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வங்கி கடன்கள் கிடைக்கும். இந்த வங்கி கடன்கள் கிடைப்பதனால நீங்கள் வீடு, மனை, வாகனங்கள் போன்றவை புதிதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வித்தரம் நன்றாக உயரும். பிள்ளைகள் கல்வியில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் வீட்டில் திருமணமாகாத இளைஞர்கள், கன்னிப்பெண்கள் இருந்தால் திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப விசேஷங்களால் களை கட்டும். நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இல்லைங்களா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் வரணுன்ட்டு. அந்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் நீங்கள் சென்று வருவீர்கள். ஊருக்குள்ளே இருக்கிற கோயில்களுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள். இதனால் உங்களுக்கு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் உயரும். மேலும் பல நல்ல சுப பலன்களை ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசி அன்பர்கள் பெற உள்ளீர்கள். இந்த சனி பெயர்ச்சியின் போது மார்ச் 29ஆம் தேதி அன்று நீங்கள் அனைவரும் நல்ல பலனை பெறப்போகிறீர்கள். மற்றும் உள்ள அனைத்து ராசிக்காரர்களும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் புதுவை ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை.